அந்த இது போடும்போது இன்க்ளூட்ஸ் பெய்டு ப்ரொமோஷன் சொல்லி அந்த இது வரணும். கௌரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கு வணக்கம். வெற்றிகரமாக இன்றைக்கி நம்ம ஒரு 10,442 லைவ் செஷன் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம். நிறைய கமெண்ட்ஸ், எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து 1/2 hour லைவ் செஷன் தான். முதலில் வருவர்களுக்கே முன்னுரிமை அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்லேருந்து ஒரு எந்த கொஸ்டினை படிக்கிறது தான் வெளியில் நினைக்கிறேன். ஓகே. கேசா அம்பரீஷ், கைண்ட்லி டெல் அபவுட் சவுத் இண்டியன் பேங்க் அண்ட் ஆர்விஎன்எல், இர்கான், ஐஆர்எஃப்சி ஷால் யூ அக்யூமுலேட் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ஒன்லி ப்ரைவேட் செக்டர் தான் பண்ணோம். டிட்டகார்க்கு, ஜூபிட்டர், ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் அது மாதிரி. இப்போ இந்த கவர்மெண்ட் செக்டர் இதெல்லாம் பண்ணலாம், டிஃப்ரெண்டாக பண்ணலாம் ஷார்ட்லி. மகேந்திரன், சவுத் இண்டியன் பேங்க்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி ஒன்றும் இந்த தடவை ஒன்றும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலான்னு தான் சொல்லணும். ஓகே, ஒரு லாங் வே டு கோ. நம்ம அதை பற்றி பேசலாம். வேறு ஏதோ ஒரு பேங்க்கை கம்பேர் பண்ணி தான் பண்ண முடியும். அது மட்டும் ஸ்டாண்டர்ட் லோன் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. பண்ணுவோம் அந்த சவுத் இண்டியன் பேங்க். மகேந்திரன் முனி, குருஜி கிர்லோஸ்கர் நிமோனிக் கம்பெனி பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. நிமாட்டிக் கிர்லோஸ்கரா? கிர்லோஸ்கர் நிமாட்டிக். ஓகே. அடுத்தது ஜெமினி சக்கரவர்த்தி, ஹாய் வீரா. இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். அதாவது இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஓகே. அதாவது லார்ஜ் கேப் வந்து அவ்வளோ ஆக்டிவாக ட்ரேட் ஆகலை. ஓகே. கம்பேர்ட் டு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப். அஃப்கோர்ஸ் லார்ஜ் கேப்னா 20,000 crores, அதாவது நம்ம செபியோட கிளாஸிஃபிகேஷன் வச்சு பண்ணலாம். 20,000 crore and above மார்க்கெட் கேபிடலைசேஷன் தான் லார்ஜ் கேப்னு வருது. ஃபஸ்ட்டு 1 to 100 ஷேர்ஸு, அப்புறம் 101 to 250 ஃபார் மிட் கேப், அண்ட் 251 ஸ்மால் கேப். நிறைய ஃபண்ட் இன்ஃப்ளோ வந்து ஸ்மால் கேப்புக்கும் மிட் கேப்புக்கும் தான் வருது, எஸ்பெஷலி ஸ்மால் கேப். ஓகே. பட் இந்த 3 இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, நம்ம வந்து லார்ஜ் கேப் எவாலுவேட் பண்ணும்போது எப்படி எவாலுவேட் பண்ணோம் அப்படின்னா, அது என்ன செக்டாரில் இருக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல. அப்புறமேலே கம்பெனியை போய் பார்ப்போம். இப்போ சப்போஸ் இப்போ டிசிஎஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்றுமே தெரியாத உள்ளே வராங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது தான் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஐடி செக்டர் நல்லா பண்ணுது, ஆயில் செக்டர் நல்லா பண்ணுது, சரி இதிலே பெஸ்ட்டு கம்பெனி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து அந்த அப்ரோச் தான் பார்ப்போம் லார்ஜ் கேப்பில். அண்டு ஃபைனான்ஸ் கம்பெனி நல்லா பண்ணுது அப்படின்னா ஓகே, அதிலே பெஸ்ட்டு கம்பெனி லார்ஜ் கேப்லனா HDFC அப்படின்னு சொல்கிறோம், அதே மாதிரி SBI அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து லார்ஜ் கேப்போட அவுட்லுக் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மிட் கேப். ஆனால் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வரும்போது என்டையர்லி டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கும் நமக்கு. ஆர் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் அப்படி தான் பார்ப்பாங்க, அப்படி தான் பார்க்கணும் வேறு. அப்போ தான் இட்ஸ் குட். நம்ம வந்து செக்டாரை பார்த்துட்டு கம்பெனி பார்க்குறதில்ல. அங்கே ஃபஸ்ட்டு கம்பெனி பார்த்துட்டு அப்புறமேல அவங்க எந்த செக்டாரில் இருக்காங்கன்னு போய் ரிவர்ஸில் பார்ப்போம். ஓகே. ஏன்னா இது வந்து ஹைலி ஃப்ளக்சுவேட்டிங் திங்கு. ஏன்னா மிட் கேப் வந்து இப்போ பாருங்கள், மிட் கேப்பில் தான் நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது, அதான் க்ரோ ஆகிட்டே இருக்குது. அண்டு அதே சமயத்தில் மார்க்கெட் குறைய ஆரம்பிச்சுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு குறையும். ஸ்மால் கேப் வந்து இன்னும் பயங்கரமாக குறையும். அதனால் கம்பெனி என்ன, அதை ப்ரொமோட்டர்ஸ் என்ன, அப்புறமேல தான் போய் நம்ம செக்டாரை பார்ப்போம். இல்லாட்டா செக்டாரை கூட பார்க்கக்கூட மாட்டோம். ஸ்மால் கேப் எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் ப்ரொமோட்டரு, ஸோ அப்புறமேல தான் அது கம்பெனி என்ன, அப்புறமேல தான் நம்ம செக்டாரை போய் பார்ப்போம். ஓகே. ஸோ இதுதான் பேசிக் ஓட நம்ம அப்ரோச் இருக்கணும். அது அப்படி பண்ணால் தான் நல்லது. அதனால் ஏன் அப்படின்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்புக்கும் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது. நம்ம வந்து நிறைய ஷேரை நம்ம எவாலுவேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் இப்போ எதிர் வந்து க்ரெடிட் ஆக்சஸ் கிராமீனாக இருக்கட்டும், இல்லாட்டா அது ஜூபிட்டர் ஆர் டிட்டகார் ஆர் ஸ்பான்டனா இதாக இருக்கட்டும், ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ், இதெல்லாம் மோஸ்ட்லி இந்த இது ஸ்மால் கேப்பில் வரும், ஆர் பராப்ஸ் இல்லாட்டா மிட் கேப்புக்குள்ளே போகும். ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைலி ரிஸ்க் ஓரியன்ட். அதே சமயத்தில் மார்க்கெட் நல்லா இருக்கும்போது சிவியராக ஏறும், குறைய ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் ஃபாலோ ஆரம்பிச்சுன்னா இதெல்லாம் ட்ரெமெண்டஸாக ஃபாலோ ஆகும். ஸோ இதெல்லாம் இப்போ நல்லா
தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேல அதை இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து லார்ஜ் கேப் பண்ணி கம்பெனியை நம்ம பண்ணுறதோட நம்ம நிறைய மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரேதர் ஈவன் மைக்ரோ கேப் கம்பெனிஸ் கூட பண்ணுவோம் நம்ம. ஸோ அதனால் இந்த டிஃப்ரென்ஸு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஆரம்பிக்கிறது பெட்ரு. நம்ம சொல்லிட்டோம், நம்ம வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுட்டோம் அப்படின்னு வந்து இருக்காமல் நம்மளும் வந்து இதை வந்து திருப்பி நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு சொல்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, சூப்பர் சார். அடுத்து குரு பிரசாத் கேட்டிருக்காரு, MOIL ஷேர் பற்றி சொல்லுங்கள், இந்த ஷேரை அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னாடி கேட்டிருந்தார் MOIL. ஆமாம், இவங்க கேட்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர் இந்த மிட் கேப் ஆர் ஸ்மால் கேப்பாக தான் இருக்குது. ஓகே. ஸோ நம்ம எவாலுவேட் பண்ணி இவங்க கேட்டோன்னே நம்ம பண்ணோம் அப்படின்னா, பட் வந்து இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஸ்க்ளைமர் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது பாருங்கள், அந்த கம்பெனி வந்து ப்ரொமோட்டர்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய இது என்ன, பேக்ரவுண்ட் என்ன, அண்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அப்புறமேல அந்த செக்டாரை போய் பாருங்கள். அப்புறமேல வாங்குறதுக்கு டிசைட் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது அது மட்டும் பார்த்துக்கோங்க. தேவ் சஞ்சய், ஹாய் குருஜி அண்ட் வீரா ப்ரோ, ப்ளீஸ் டெல், வில் சைனீஸ் deflation affect raw material supply for pharma sector and chip war started worldwide, what effect it has in India? இல்லை, அவங்க வந்து நாட் ஓன்லி API அண்ட் அதர் இன்டர்மீடியேட்ஸ் ஃபார் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு அவங்க ஹியூஜாக சப்ளை பண்ணி மார்க்கெட்டில் குறைச்சி கொடுத்து பண்ணல. பட் ஈவன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. சரி, இப்போ நிறைய ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் இருக்குது, எஸ்பெஷலி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நம்மளுடைய எக்ஸ்போர்ட் ஆல்மோஸ்ட் நில்லாயிடுச்சு ஆன் த ஸ்டீல் செக்டாரில். அண்டு இம்போர்ட் வந்து நிறைய வந்துருக்கு பிகாஸ் ஆஃப் லோ ப்ரைஸஸ். ஏன்னா அங்கே வந்து ஹியூஜ் கெப்பாசிட்டி, அங்கே வந்து டிமாண்ட் இல்லை, ப்ரைஸும் குறைஞ்சிருச்சு. அதனால் ஓவர்சீஸில் டம்ப் பண்ணுறாங்க அவங்க. இது வந்து நாட் ஒன்லி ஃபார்மா, கெமிக்கல்ஸுக்கும் அதே தான், ஸ்டீலுக்கும் அதே தான். ஏன்னா அவங்க ஹியூஜ் கெப்பாசிட்டி இருக்கிறனால அவங்க வந்து ப்ரைஸும் கொடுத்து இது பண்ண முடியுது, குறைச்சும் கொடுக்க முடியுது. பட் நம்ம கண்ட்ரிலாம் ஃபேஸ் பண்ணி இப்போ டேக் த சோலார் செல்ஸ், நம்ம அது லாஸ்ட் டைம் கூட டிஸ்கஸ் பண்ணோம். அதுலேயும் அவங்க டம்ப் பண்ணி ப்ரைஸை குறைச்சிட்ருக்காங்க டெஃபினட்டாக. ஸோ அவங்களால தான் இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இந்த டீஃப்ளேஷன் நாட் ஒன்லி இன் சைனா பட் மித்த கண்ட்ரியும் வந்துருக்கும் போல இருக்குது. ஏன்னா இன்ஃப்ளேஷனோட மோசமானது டீஃப்ளேஷன். அடுத்த கொஸ்டின் சதீஷ்குமார் கேட்டிருக்காரு, விப்ரோ ஷேர் வாங்கலாமா ஃபார் லாங் டேர்ம், கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டுருக்காரு. சரி, விப்ரோ வந்து இட்ஸ் ஃபண்டமெண்டலி அ கிரேட் கம்பெனி. அதனால் வந்து அதுவும் எஸ்பெஷலி இந்த இன்ஃபோசிஸ், TCS, விப்ரோ இதெல்லாம் வந்து எனி டைம் இட்ஸ் அ குட் பை. அண்ட் இஃப் இட் இஸ் ஃபார் அ லாங் டேர்ம்னு வச்சுக்கோங்களேன், 3 to 5 years அந்த மாதிரி டைம் ஹொரைசனில் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் யூ கேன் ஆல்வேஸ் கீப் பையிங், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பட் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். பியூர்லி ஃபார் இதுக்காக சேரிட்டிக்காக பண்ணுறதில்ல. அதனால் எந்த ஷேர் ஆக்டிவாக இருக்குன்னு அதுவும் பார்த்துட்டு நம்ம வாங்குறது பெட்டர். பட் விப்ரோ இஸ் அ குட் கம்பெனி பேசிக்கலி, அதான் சொல்ல வரும். ஓகே. அடுத்து ஹரிசங்கர் குட் ஆஃப்டர்நூன் சொல்லியிருக்கார். KSP வந்து குட் ஆஃப்டர்நூன் ஹரிசங்கர். KSP புதும்ஜி பேப்பர்ஸ் அண்ட் பிர்லா சாஃப்ட் தாட்ஸ் இட் அப்படின்னு கேட்டிருக்காரு. லாஸ்ட் வீக்கும் கேட்டார்னு நினைக்கிறேன். சரி. மணிவண்ணன், ஹாய் வீரா அண்ட் குருஜி, ஒரு ஸ்டாக் அண்டர் வேல்யூ அண்ட் ஓவர் வேல்யூன்னு சொல்கிறாங்க, இதுக்கு பாராமீட்டர் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாமின் பண்ண வேண்டியது என்ன மெயினாக அப்படின்னு பார்த்தா, இந்த செக்டார் வந்து மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான்னு பாருங்கள். ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் யூ கேன் see. இல்லாட்டா உங்களோட டைம் ஹொரைசன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். நீங்கள் ஹைலி ரிஸ்க் டேக்கிங் பர்சன் அப்படின்னா இந்த மாதிரி செக்டார் வந்து ஜாஸ்தி பேசப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த செக்டாரில் இருக்க பெஸ்ட்டு ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி வாங்கலாம். அதர்வைஸ் வந்து லெஸ் ரிஸ்க் டேக்கிங் அந்த மாதிரி பீப்புளாக இருந்தால் நீங்கள் வந்து அதாவது இந்த மாதிரி TCS, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸை வெல் எஸ்டாப்ளிஷ்டு ப்ளூ சிப் கம்பெனிஸ் அந்த மாதிரி கம்பெனி வாங்கிட்டு இருக்கலாம். இந்த லோ வேல்யூ ஹை வேல்யூங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஸோ இஃப் யூ ஆர் ஹோல்டிங் ஃபார் 3 years 5 years அப்படின்னா தென் தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் லோ வேல்யூ ஹை வேல்யூங்கிறது. எனி டைம் உங்கள்கிட்ட பணம் இருக்கா, சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, யூ வில் கெட் அ டெஃபினட் ரிட்டர்ன் ஆன் அ லாங் டேர்ம் பேசிஸில். ஓகே. திஸ் இஸ் MT. வணக்கம் வீரா குருஜி அவர்களே, நான் ஒரு சிறு முதலீட்டாளர். எனது போர்ட்ஃபோலியோ 1 லட்சத்தை தாண்டி உள்ளது.
35% லாபத்தில் உள்ளேன், தங்களது ஆலோசனைகளுக்கு நன்றி அப்படின்ட்டு இருக்கார். ஓ குட், வெரி குட். மிக்க நன்றி. Everyone has to begin somewhere. He has begun rightly. Good. 1 லட்சத்தை வச்சு 35% ரிட்டர்ன் வாங்கியிருக்காருன்னா இட்ஸ் எக்ஸலண்ட். ஓகே, அப்போ அது இட் ஸ்பீக்ஸ் என்ன ஹார்ட் ஒர்க்கு, ஈவன் லாங் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இருந்திருக்குன்னு தான் நான் பார்க்குவேன் நான். ஸோ லக்கில் வந்து பணம் ஏர்ன் பண்ணவே முடியாது ஷேர் மார்க்கெட்டில். ஓகே, அது வந்து 1 or 2 ஷேரில் கிடைக்கும். பட் நான் எல்லா டைம்லேயும் கிடைக்கவே கிடைக்காது. லக்கை நம்ம என்ட்ரே பண்ண முடியாது நம்ம. ஸோ 1 lakhக்கு 35,000 அவர் வந்து ஆப்பில் இருக்காருன்னா தட் ஷோஸ் இவர் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ரிட்டர்ன் கிடச்சிட்ருக்கு அவருக்கு. வெரி குட். ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு, ரால் ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டு வாங்கன்னு கூப்பிட்ருக்காரு. ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியும் கேட்டிருக்காரு. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் வச்சுக்கிட்டு பேசுவோம். இப்போது ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணியாச்சு, நம்ம அவர் வந்துடுவார்ல கூடிய சீக்கிரம். நம்ம கூடிய சீக்கிரம் வந்துடுவார். சரி, ஓகே, ஷூர். ஸ்டாக் மெர்ஜரில் பார்ட்டிசிபேட் பண்ணால் ப்ராஃபிட் வருமா அப்படின்னு மணிகண்டன் கேட்டிருக்காரு சார். அது வந்து அந்த ரேஷியோ பொறுத்து இருக்கு. ஒரு 8 to 10% நார்மலாக. இப்போ ரீசெண்ட் டைமில் மர்ஜர் அனௌன்ஸ் பண்ண அத்தனைலையும் 8 to 9, இப்போ 8 to 10% இருக்குது. டாடா ஸ்டீலில் 2 கம்பெனியில் இருக்குது. இப்போ இதில் அபவுட் 4 to 5% இருக்குது இன்றைக்கி இருக்க மார்க்கெட் ரைஸ் பற்றி. அப்புறம் ஐடிஎஃப்சி அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் பார்த்தோன்னா 8 to 9% கிட்ட இருக்குது. அதே மாதிரி யுஜ்வன் அண்ட் யுஜ்வன் ஃபைனான்ஸ், அது ரெண்டும் ரிவர்ஸ் மர்ஜர்லேயும் சம் கைண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து எவ்வளோ நாள் அப்படியே இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த மர்ஜர் எப்படி இருக்க போகுது, டர்ன் அவுட் ஆக போகுதுன்னு சொல்ல முடியாது. பட் மர்ஜர் வந்து மர்ஜருக்காக வாங்கினா வந்து அதுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வருதோ அதை ஏற்றுக்க அந்த இது இருக்கணும், மனப்பாங்கு இருக்கணும், மனப்பக்குவம் இருக்கணும். இருந்துச்சுன்னா பண்ணுங்கள் டெஃபினட்டாக. எல்லா வரணும். இது பார்க்கணும். 8 to 10% ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் வந்து இருக்க தான் செய்யும். ஓகே, நார்மலாக. சுப்பிரமணியன், வணக்கம். ப்ளீஸ் டெல் மீ அபவுட் யுவர் ஒப்பீனியன் அபவுட் பையிங் டாடா மோட்டார்ஸ் நவ். இந்த இதில் கூட நம்ம இது வந்து சம் டைப் ஆஃப் மர்ஜர், ஒரு சிஸ்டம் அந்த டிவிஆரை கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணுறாங்க. அண்டு இனிமேல் டாட்டா மோட்டார்ஸ் ஷேர் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து டாடா மோட்டார்ஸ் வாங்கலாமா என்னன்னு கேட்குறாங்க. சரி, இது டெஃபினட்டாக வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த பாஸ்ட் 2 quarters டர்ன் அரவுண்ட் பண்ணிட்டாங்க. டெஃபினெட்லி பெரிய கம்பெனி. ஸோ நான் வந்து இந்த ஷேரை வாங்கவே இல்லை ரொம்ப நாளாக. எத்தனை நிறைய பேர் 300 350 ரூபா அந்த வாங்கலை. ஏன் அப்படின்னா தேவர் மேக்கிங் ப்ராஃபிட். ஸோ நல்ல கம்பெனியாக இருந்தாலும் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கணும். அண்ட் க்ரோத் சிம்டம் கிளியராக தெரியணும் அப்புறமேல் தான். ஸோ எப்போ அவங்க ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்களோ, நல்ல ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்களோ அப்போ தான் நானே வாங்கினேன் நான். ஸோ அதுதான் என்னுடைய பாலிசி. அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணேன். ஸோ அந்த இது வந்து இப்போ வந்து ஈவன் பெட்டர் அண்ட் பெட்டராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து சோலார் இஸ் எனிதிங். அவங்களோட வெஹிக்கிள் இருந்து ரொம்ப பாப்புலர். அண்ட் இந்தியாவில் இருக்க அத்தனை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா 80% ஒன்லி டாட்டாவோட வெஹிக்கிளாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏரியாவில் அவங்களோட ஃபோக்கஸ் நான் இருக்கிறனால டெஃபினட்டாக நல்லா க்ரோ பண்ணுவாங்க. அப்புறம் இந்த குரூப் கம்பெனிஸ்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. லைக் டாட்டா ஸ்டீல், இந்த சைஸில் டாட்டா பவர் ஃபார் சார்ஜிங்கு. ஸோ எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு அதாவது காங்க்ளமரேட்டோட பெனிஃபிட் வந்து அந்த கம்பெனிக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். அது ஓகே சார். அண்ட் டெஃபினட்டாக டாட்டா மோட்டார்ஸ் குட் பை. அவங்க ஜாகுவாரும் நல்லா பண்ணிகிட்ருக்கு. பதுதீன், ஹலோ சார், ஜியோ ஃபினான்ஷியல் ஷேர் ஒய் பி ரேஷியோ இஸ் 4,925. பி ரேஷியோ வந்து ஏர்னிங்ஸே இல்லை. ஏர்னிங்ஸே இல்லாதப்ப உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸு. ஸோ ஏர்னிங்ஸ் வந்து எப்படி ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை வந்து நான் டீப்பாக ஒரு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் நான். ஓகே, 4,000 and odd சொல்கிறார் அவர். ஆமாம், 4,925 இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டுக்கார். இப்போ தான் லிஸ்ட் ஆச்சு இல்லையா? இப்போ தான் நான் லிஸ்ட் ஆச்சு. ஆமாம், அது நிறைய பேர் எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்மெல்லாம் பண்ணல. இறங்கி இல்லை, பர்ஃபார்மெல்லாம் பண்ணது சான்ஸ் இல்லை. இப்போ தான் வந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் 5,869 ஆகுது சார். ஓகே, அடுத்த கொஸ்டின் விமல் மார்க்கன்சன்.
சாரி மார்க்சன்ஸ் ஃபார்மா பற்றி பேசுங்க குருஜின்னு கேட்டிருக்காரு. மார்க்சன்ஸ் ஃபார்மா ஓகே. அது நம்ம பண்ணவே இல்லை. நம்ம போன தடவை ப்ராமிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவரை திருப்பி கேட்டுட்டு நீயே தர்மதாயே குழந்தை வடி மார்க்சன்ஸ் ஃபார்மா டெடிகேட் பண்ணுறேன். சரி, அடுத்தது மோகன் சந்தீப். ஐ ஆம் ஹேவிங் அன் டிமேட் அக்கௌண்ட் இன் Zerodha. Many are saying online demat account is not safer, either open with a stock broker or in bank charges are too high. I don't know any broker what to do. டிமேட் அக்கௌண்ட்டை ப்ரோக்கர்கிட்ட பண்ணவே முடியாதுங்க. டிமேட் அக்கௌண்ட்லாம் ஒன்லி சிடிஎஸ்எல்ல இருக்கணும், இல்லை என்எஸ்டிஎல்ல தான் இருக்கும். 2 பேர்கிட்ட ஒருத்தர் தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் பை பண்ணாலும் அப்படியே ஒரு ப்ரோக்கர்கிட்ட போனாலும் இந்த மாதிரி எதுலையா தான் ஓப்பன் பண்ணி கொடுப்பாரு. ஆமாம், அது பேங்க்குக்கு போனாலும் இந்த மாதிரி 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் கிடைக்க போகுது. ஆமாம். ஸோ 2 பேர் தான் ஆத்தரைஸ்ட் இன் இந்தியா. ஸோ நீங்கள் என்ன ஷேர் வச்சுருந்தாலும் லிஸ்டட் கம்பெனியில் அது வந்து எதர் என்எஸ்டிஎல்ல இருக்கும், இல்லாட்டா சிடிஎஸ்எல்ல தான் இருக்கும். ப்ரோக்கர்ஸ்லாம் தே டோன்ட் ஹேவ் எனி ஆக்சஸ். அவங்க மூலமாக நீங்கள் வாங்குறீங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு கமிஷன் கொடுத்துருவீங்க, அவ்வளோதான். அந்த ஷேர் எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட, பட் ஆனால் எங்கே அந்த பத்திரப்படுத்தி இருக்குது அப்படின்னா அது வந்து என்எஸ்டிஎல் இல்லை சிடிஎஸ்எல்ல தான் இருக்கும். வேறு யாருமே அதை வந்து விற்க முடியாது, அதனால் நீங்கள் ஆக்சஸும் பண்ண முடியாது. அது Zerodhaவாக இருந்தானே, அலைஸ் ப்ளூவாக இருந்தானே, ஆமாம், க்ரோ ஆப்பாக இருந்தானே, எல்லாமே வந்து ஆத்தரைஸ்டு தான். கரெக்டு. நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுக்கணும், அதுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஓடிபி வரும், அதையும் அப்ரூவ் பண்ணணும். அப்புறமேல தான் நீங்கள் ஆக்சஸே பண்ண முடியும் எவ்வளோ ஷேர் இருக்குங்கிறது விற்கும் போது. அதுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, கவலைப்பட வேண்டியதே இல்லை. ராம் பிரபு, Nifty 50 constitution and why finance with more percentage and FMCG medium percentage, others are less, how it was designed and any changes may happen in the future அப்படின்னு கேட்குறாரு. Nifty 50 constitution and why finance with more percentage and FMCG medium percentage, others are less. I mean Nifty 50ல இருக்கக்கூடிய ஃபைனான்ஸுக்கு மோர் பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்குறாங்க. see எனி அதாவது ஓல்டஸ்ட் இது வந்து ஃபைனான்ஸ் தானேங்க. முதல்ல நமக்கு வந்து ஃபைனான்ஸ் தான் முக்கியமானது. எனி இண்டஸ்ட்ரி, எனி பிஸ்னஸ், இது வந்து ஃபைனான்ஸ் தான். அப்போ நேச்சுரலி அதில் இருக்க கம்பெனிஸ் தான் டாப்பாக இருக்கும். இந்த ஃபைனான்ஸ் நம்பி தான் மித்த எல்லா கம்பெனியுமே லிஸ்ட் ஆகிருக்கு. கரெக்டாக அவன் தானே உங்களுக்கு வந்து இதே கொடுக்குற சீட் கேபிட்டலே கொடுக்குறது அவன் தானே. ஸோ ஃபைனான்ஸ் கம்பெனி தானே. அப்போ நேச்சுரலி அவங்க டாமினேட் பண்ண தானே செய்வாங்க. எதர் என்பிஎஃப்சியாக இருக்கலாம், இல்லாட்டா பேங்காக இருக்கலாம். ஸோ ஃபைனான்ஸ் இல்லாமல் இதே இல்லையே. Yesraj Gerald, dear sir and Veera, thanks for making yourself available for live to answer our question and doubts. It was very much helpful and very interactive. Please explain about hedge funds. அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் நன்றி சொன்னதுக்கு நன்றி. ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஏற்கனவே லாஸ்ட் டைம் கூட இது கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கோம். சரி, அது ஒரு டைப் ஆஃப் ரிஸ்க் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஆக்சுவலாக நார்மலாக ஹெட்ஜிங் அப்படின்னா, இப்போ ஒரு ஷேர் வாங்கியிருக்கோம், இது வந்து சப்போஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அது போகலை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி நான் எடுத்துப்பேன் நான். ஸோ அதில் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் போய் போட்டுக்கிட்டேன்னா நான் என்னோடய சேஃப்கார்ட் பண்ணிப்பேன். சப்போஸ் இது குறைஞ்சா கூட என்னோடய இது இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இது பண்ணுவேன். அதுக்கு தான் ஹெட்ஜிங் சொல்லுவாங்க. அந்த இதை நம்ம லைஃப்பில் கூட அதுதான் பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். நம்ம இன்சூரன்ஸ் ஏன் எடுக்கிறோம்? மெடிக்ளைம் இல்லாட்ட வீட்டுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஏன் எடுக்கிறோன்னா இட்ஸ் சார்ட் ஆஃப் ஹெட்ஜிங். ஏன்னா நம்மளால் ஃபோர்ஸி பண்ண முடியாது என்ன நடக்க போகுதுங்கிறத. அதனால் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை வந்து ப்ரீமியமாக கொடுத்து ஒரு ஹெட்ஜிங் பண்ணி வச்சுக்கிறோம் லைஃப்பை, இல்லாட்டா நம்ம ஹெல்த்தை. ஸோ அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் இதுலேயும் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கு இது பண்ணுறது. அது அவங்க வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கிறனால அந்த ஃபண்டு வந்து இட்ஸ் கால் ஹெட்ஜிங் ஃபண்டு. அவ்வளோதான். இதுதான் ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன். திஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். So Arun, in reference to deflation in China, is it not good for India for long term? Because China remaining powerful will always block us in all international forums, trade and security and growth, etc. அப்படின்ட்டு அது வந்து கரெக்டான இதுங்க. நம்ம கூட ஒரு வீடியோ போட்டோம் அதை பற்றி. அதாவது
நம்ம எனிமி கூட நல்லா இருக்கணும். ஏன் அப்போ தான் நம்மளும் நல்லா இருக்கணும். அது இன்னொன்று ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, நாட் ஓன்லி மை நெய்பர் ஷுட் பி ஹாப்பி, மை நெய்பர்ஸ் நெய்பர் ஷுட் ஆல்சோ பி ஹாப்பின்னு சொல்லுவாங்க. சரி, நான் மட்டும் ஒரு பெரிய 10 மாடி 15 மாடி கட்டடம் கட்டி அதில் இருக்க முடியாது, சுற்றி எல்லாம் குடிசையாக வச்சுக்கிட்டு. ஸோ இதே மாதிரி தான் இப்போ வந்து அவன் ஒரு பணக்கார கண்ட்ரி ஆகிட்டாங்க. இப்போ ஒரு நியர்லி செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி அவங்க வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி ஆகிட்டாங்க வேர்ல்ட்லேயே. அப்போ வந்து அவங்களோட இம்போர்ட் மட்டும் பார்த்திங்கன்னா $2.6 trillion இருக்குது. அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து 3.2 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. அப்போ வந்து இந்த இம்போர்ட் எங்கேருந்து வருது? இந்தியாவும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அந்த இம்போர்ட்டில். அப்போ வந்து எல்லா கண்ட்ரியும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இப்போ வந்து அவங்க கண்ட்ரி க்ரோ ஆகலை அப்படின்னா இப்போ நேச்சுரலி நம்ம கண்ட்ரி எக்ஸ்போர்ட்டு பொட்டென்ஷியலும் தடைப்பட்டு போகுது. ஸோ அதே சமயத்தில் அவங்களும் சம் சீப் இதெல்லாம் கொடுக்குறாங்க, கமாடிட்டிஸ் அண்ட் அதர் திங்ஸ், டெக்னாலஜி நமக்கு கொடுக்குறாங்க. அதுவும் நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால் when China is in problem, நம்மளும் will be in problem. அப்போ நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்டை மட்டும்தான் நம்ம வந்து கேட்டர் பண்ணிக்கிட்டு நம்ம அவங்க ரெக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணிட்டு தான் இருக்க முடியும். ஸோ இன் அவர் ஓன் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் சைனா மஸ்ட் ஆல்சோ டூ வெல், ஈவன் பாகிஸ்தான் ஆல்சோ மஸ்ட் டூ வெல். இட் இஸ் நாட் தட் வந்து இன் தேர் ப்ராப்ளம் வந்து வி கேனாட் ப்ராஸ்பர். ஓகே. ஸோ பாகிஸ்தான் இந்தியாவுமே சித்தப்பா பெரியப்பா தான். இப்போ அமெரிக்கா வந்து இன் ப்ராப்ளம் அப்படின்னா வி வில் ஆல்சோ பி இன் ப்ராப்ளம் நேச்சுரலி. ஸோ அவங்களுக்கு வந்து ஏன் வந்து நம்ம இன்னும் அட்வர்ஸாக பார்க்குறோம் அப்படின்னா சைனா வந்து அது ஒப்பேக்காக இருக்கும். தட் இஸ் பிஹைண்ட் த அயர்ன் கர்டன் சொல்லுவாங்க. அதாவது என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த சைடில் என்ன நடக்குதுங்கிறது தெரியாத இருக்கிறனால அந்த பயத்தினால வந்து சரி சைனானா பேடு அப்படின்னு நம்ம ஒரு ஒப்பீனியன் க்ரியேட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. பட் அவங்க க்ரோ ஆனால் தான் நம்மளும் க்ரோ ஆக முடியும். பட் அவனோட பெட்டராக நம்ம க்ரோ பண்ண ட்ரை பண்ணோம், அதுதான் முக்கியமானது. அருண் கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட் ஷேர் வாங்கியிருக்காராம், 55% ப்ராஃபிட் கிடச்சிருக்குதான். நம்ம வீடியோ பார்த்துக்க போகிறோம். கிரேட் சொல்லியிருக்கார். ரைட். சிவபாலன் எந்த பட் வந்து நாங்கள் போட்டதுனால வாங்கினதோட நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்களும் அதில் வந்து ஒரு டீப் டைவ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அதுதான் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு கிரேட் இதாக இருக்கும், நியூஸாக இருக்கும். ஏன்னா நாங்கள் போட்டோங்கிறதுக்காக வாங்காமல் நீங்களும் அதை படித்து இன்னும் பல அதர் மெட்டீரியல் அந்த கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேல் போய் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தென் தட் வில் பி த கிரேட்டஸ்ட் அண்ட் த ஸ்வீட்டஸ்ட் நியூஸ்ன்னு சொல்லலாம் நம்ம. அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து எதிர்பார்க்கல. அண்டு கோகுல்தாஸ் வந்து இந்த லெவலுக்கு மேலே போகும் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க சடனாக ஒரு வந்து துபாயில் ஒரு இருக்க கம்பெனியை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனியை வாங்கியிருக்கிறதும் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸு. அது ஒரு 2 days பேக் தான் வந்திருக்கு. அதுவும் வந்து ஒரு 200-300 rupees ரைஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் ஏன்னா துபாய் வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஹெவன் தானே. ஸோ அதனால் வந்து அங்கே இருக்க கம்பெனி வாங்கும்போது டெஃபினட்டாக இவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஈவன் பெட்டராக பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ரெகக்னைசிங் அந்த பாயிண்ட்டை ரெகக்னைஸ் பண்ணுறதுனால அந்த ஷேர் வந்து சடனாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எனியோ இட்ஸ் a குட் நியூஸ்ன்னு தான் சொல்லலாம். சிவபாலன் வந்து இந்த கூடு போட்டு ஸ்டாக்கு வாங்க சொல்கிறாங்களே அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றிருக்கார். நீங்கள் சொல்கிறது என்னன்னு எனக்கு புரியல. கூடு அதனால் இந்த கொஸ்டினை வந்து முடிஞ்சால் ரிப்பீட் பண்ணிடுங்க. சௌமியா பாலாஜி, ஐ பாட் யூனியன் பேங்க் at 77 rupees, ஷுட் ஐ ஹோல்ட் ஆர் செல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூனியன் பேங்க் பற்றி நம்ம எவாலுவேட் பண்ணவே இல்லை இந்த ரீசெண்ட் டைமில். ஸோ நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நான். ஓகே. அதுக்கு அது நிவாஸ் கே, பிஜி இன்வெட் லாங் டேர்ம் பேசிஸில் ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ வந்து அவங்களுக்கு அந்த செபியோட ரூல் வந்து ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருக்குது, ரீட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு எல்லாத்துக்குமே. ஸோ அது வந்து ஒரு ஸ்மூத்தாக ரிசால்வ் ஆகிற வரைக்கும் இதுலேருந்து ஒரு பெரிய கேபிட்டல் அப்ரிசியேஷன் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் இப்போ வந்து இன்விட் ஓப்பன் பண்ணி ஒரு 4 yearsலேயே மோர் தென் 1 lakh crores வந்து இந்த இதுக்கு வந்திருக்கு, ரீட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுக்கு. அதனால் இஸ் அ க்ரோயிங் இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த செக்டார். அதனால் வந்து இவங்களோட டிமாண்டு, இந்த ரீட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு வச்சுருக்க கம்பெனிஸ் வச்சுருக்க டிமாண்டை வந்து டெஃபினட்டாக செபி வந்து செவி சாய்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான். பட் பார்ப்போம். செவி
ஆமாம். ஓகே, அதனால் வந்து நம்ம பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் வந்து இதுலேருந்து வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 10%, 9% அந்த மாதிரி ரிட்டர்ன் தான் ஈச் இயர் கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் அது பார்க்க முடியாது. அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷனும் சேர்ந்து வரும்போது அதுவும் இன்னும் ஸ்வீட் ஆகும் அதில். ஸோ இந்த டிஸ்க்ளைமரோட ஆர் இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்குறதா இருந்தால் பிஜி இன்வெட் அட் ₹112 ஆர் ₹111 இஸ் a good buy. ஓகே. Rohit Narayanan, PG Invert has been touching new lows every week. Can you tell us your viewpoint? Should we consider selling it? அப்படின்னு கேட்டிருக்கார். ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டீங்க. சந்தோஷ், செல்லிங்கே வேண்டியது இல்லைங்க. 10% கிடைக்குதுங்க ரிட்டர்னு. எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு 10% கிடைக்க போகுது? என்பிஎஸ்சில் போட்டிங்கன்னா 13.5%. நான் வந்து ஆத்தென்டிக்காக சொல்கிறேன். என் சன் அண்ட் ஒய்ஃப் நேமில் இருக்குது. அதை வச்சு சொல்கிறேன் நான். அப்புறம் சிஸ்டர் இன்லா அண்ட் பிரதர் எல்லாருமே வச்சுருக்காங்க. எல்லாருமே இந்த ஆவரேஜை பார்த்தா 13% கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இட்ஸ் அ குட். ஸோ அந்த இதுக்கு நியரஸ்ட் இது பார்த்திங்கன்னா இட்ஸ் அபவுட் 10% கிடைக்கிது. ஸோ அது டேக்ஸ் ஃப்ரீ என்பிஎஸ்ஸு. ஆனால் இது வந்து டேக்ஸபிள். ஸோ அப்படி போட்டால் கூட அட் ₹110 ₹111 போட்டிங்கன்னா அவங்க கொடுக்குற 12% பார்த்தீங்கன்னா ஈவன் ஆஃப்டர் டேக்ஸு கூட இட்ஸ் 11% கிட்ட வரும் உங்களுக்கு. ஸோ இட்ஸ் a good investment even at that price. சந்தோஷ் குமார், குருஜி அண்ட் வீரா ப்ரோ, லாஸ்ட் டைம் லைவில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் பற்றி சொன்னீங்க. இப்போ 10% ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போது அதையே ஹோல்டில் கண்டினியூ பண்ணுறாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து அதாவது பாருங்கள், லாட் ஆஃப் அன்சர்டன்ட்டி இருக்கிறப்ப கோல்டுக்கு வந்து நல்ல மதிப்பு கிடைக்கும். ஓகே. இப்போ வேர்ல்டு ஓவர் பாருங்கள், அன்சர்டன் சிச்சுவேஷனாக தான் இருக்குது. இதர் அமெரிக்காவில் ரெசெஷன் வருமா இல்லையா, இன்ஃப்ளேஷன் குறையுமா இல்லையா, யூரோப்பில் ஆல்ரெடி இன்டூ ரெசெஷன், இப்போ சைனா ரஷ்யா அண்டு யுக்ரைன் வரும் நிற்குமா இல்லையா, அண்டு சைனாவோட டீஃப்ளேஷன் வேர்ல்டு ஓவர் எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு தி வேர்ல்டு ஓவர் வந்து ஒரு அன்சர்டன்ட்டி இருக்கிறப்ப அண்ட் டெஃபினட்டாக வந்து ஒரு கோல்டுக்கு வந்து ஒரு வேல்யூ இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் மோரோவர் அந்த பிரிக்ஸ் நேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா கோல்டு நிறைய வாங்கிட்டே இருக்காங்க. எஸ்பெஷலி சைனா வந்து இந்த லாஸ்ட் 1 இயரில் மட்டும் நியர்லி $35 பில்லியன் கோல்டு வாங்கியிருக்காங்க. ஸோ வேறு யாருமே அந்த லெவலுக்கு வாங்கலை. இன்றைக்கி மட்டும் ₹19 ஏறி இருக்குதான் கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஆமாம், இன்றைக்கி மட்டும் இது இருக்குது. ஸோ நேற்று கூட நான் வாங்கினேன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஓகே. ஸோ அதனால் வந்து அன்சர்டன்ட்டி இருக்கிறப்ப டெஃபினட்டாக வந்து இந்த கோல்டு ப்ரைஸு மேலே போயிட்டே தான் இருக்கும் டெஃபினட்டாக. அதனால் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய ஸ்டாக் வந்து ஹையர் அண்ட் ஹையராக ரீரேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களாம் ஹியூஜ் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் அவங்களோட ஹையர் அண்ட் ஹையர் ப்ராஃபிட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இதை பார்த்தோம்னா டெஃபினட்டாக வந்து அன்சர்டன்ட்டி எப்பப்போ இருக்கப்போ அந்த டைம்லலாம் இந்த மாதிரி கோல்டு ஜுவல்லர்ஸ், அதுலேயே பெஸ்ட்டு கோல்டு ஜுவல்லர்ஸ் இதாக வாங்கி வச்சுருந்தா டெஃபினட்டாக உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. விக்னேஷ் தர்மலிங்கம், hello sir, I am from IT background. There is firing everywhere, no more additional resource for projects. But how IT stocks keep growing? Indonesia, Philippines also nowadays started giving SFT service. ஐடி வந்து கொஞ்சம் செட்பேக் இருக்கும், அவ்வளோதான். இட்ஸ் நாட் த டவுன் அண்ட் அவுட், அவ்வளோதான். டோட்டலாக ரூயின்டுன்னு சொல்கிறது அளவுக்குலாம் இல்லை. ஓகே. ஐடி இல்லாத இதே இல்லை, லைஃபே இல்லையங்க. இப்போ பாருங்கள், ரீஇன்னோவேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது மாதிரி கொண்டாந்துட்டு இப்போ பாருங்கள் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து ஜியோ ஃபைபர் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களா. இப்போ நேற்று வந்து சொன்னார், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஜியோ ஃபைபர், அது பேருனா ஜியோ ஏதோ ஒன்று டேர்ம் யூஸ் பண்ணியிருந்தாங்க, சொன்னார் ஏர் ஃபைபர் இதை சொன்னாங்க. ஜியோ ஏர் ஃபைபர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. வேறு வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக இன்ஸ்ட் ஆஃப் த்ரூ கிரவுண்ட் பேஸ்டு டெரஸ்ட்ரியல் இது மூலமாக, அதாவது த்ரூ ஆப்டிக் ஃபைபர் மூலமாக இனிமேல் ப்ராட்பேண்டு பார்க்குறோன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வயர்லெஸ் மூலமாக 5G
அட் 1 GB ஸ்பீடில் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது வந்து இது வந்து பாருங்கள், இது வந்து ட்ரெமெண்டஸாக இம்பேக்ட் ஆக போகுது. நேற்று நான் அதை படித்து நம்ம கூட ஒரு வீடியோ காவேரி நியூஸில் போட்டோம். ஸோ அந்த இதை நான் ஃபுல்லாக படித்து பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. ஓகே, இது வந்து ஒரு கிரேட் லீப் ஃபார்வர்ட், நெக்ஸ்ட்டு ரெவல்யூஷனுக்கு இது வந்து ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ பாருங்கள், இது வந்து ரூரல் ஏரியாஸ், Tier 2, Tier 3 அந்த சிட்டிஸில் கூட என்ன ஆகும்னா எல்லாருமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ண போகிறாங்க. எதை அப்படின்னா, நாட் ஒன்லி யூடியூப்பை மறந்துடுங்க, OTT பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் அதுக்குள்ளே வந்துட போகுது. ஈவன் டெலிவிஷன் கூட நீங்கள் வந்து செல்ஃபோன்லேயே வந்துடுவோம். ஸோ ஏன்னா அதெல்லாம் இன்னும் ஃபாஸ்டராக ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஸோ நேச்சுரலி இட்ஸ் அ கிரேட் மூவ், ஜியோவோட கிரேட் மூவ். மித்தவங்களாம் ஹேவ் டு ஃபாலோ இட். இல்லாட்டா மித்ததெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு எல்லாரும் இதுக்கு போயிடுவாங்க. இப்போ நம்மளே அது மாதிரி தான் திங்க் பண்ணேன், நேற்று அதுதான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இவங்க ப்ரைஸ் சொல்லவே இல்லை. என்ன ப்ரைஸ்ன்னு சொன்னாங்கன்னா, நம்ம வந்து ஏன்னா ஒரு சின்ன மழை பெஞ்சாலே இல்லை போய் ஒரு காற்றடித்தாலே இங்கே ப்ராட்பேண்ட் கட் ஆகிடுது நம்ம இதில். ஸோ அப்போ எதுக்கு இதெல்லாம் நமக்கு வேண்டியதே இல்லை. டக்குன்னு வயர்லெஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் ஆல் வெதர் ஃப்ரெண்ட். அது நமக்கு என்றைக்குமே, அதுவும் இப்போ 1 GB டவுன்லோட் ஸ்பீடுங்கிறாங்க. அப்புறம் என்ன வேணும் நமக்கு? ஸோ நேச்சுரலி ஈவன் மோர் பாப்புலர் ஆகும். அண்டு காஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். காஸ்ட் வந்து டெஃபினட்டாக குறையணும். ஏன்னா இவங்களுக்கு ஆப்டிக் ஃபைபர் வந்து லேண்டுன்னா வச்சுக்கோங்களேன் எவ்வளோ செலவாகும். அது இல்லாமல் அதை பைபாஸ் பண்ணி இதில் போடுறாங்க அப்படின்னா அது காஸ்ட் குறைய தான் செய்யும் அவங்களுக்கு, ஜியோவுக்கு. பட் ஆக்சுவலி இதோட பெட்டர் ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ ஏற்கனவே இது லோவஸ்ட் ப்ராட்பேண்ட் வந்து வேர்ல்டில் இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ இது இன்னும் குறையும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே சார், எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு அம்பானி தான் வர வேண்டியதுக்கு. ஆர்எஸ் பாலன், ஆர்எஸ் ராஜன் கேட்டிருக்காரு, பேங்க் செக்டர் இனி எப்படி இருக்கும் அப்படின்னு. பேங்கிங் செக்டர் அவங்களோட நேற்று கூட ஆர்பிஐ ஃபியூ டேஸ் பேக் ஆர்பிஐ கூட ஒரு கவலை சில ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருக்காங்க. த அன்செக்யூர்டு லோன் போர்ட்ஃபோலியோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஹெல்த்தி ட்ரெண்ட் இல்லை அப்படின்ட்டு. நாட் ஓன்லி ஃபார் பேங்க்ஸ், பேங்க் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா என்பிஎஃப்சிக்கு நிறைய லோன் கொடுக்குறாங்க. இல்லாட்டா இந்த ஃபின்டெக் கம்பெனிஸ்க்கு அவங்க மூலமாக நிறைய ஆர்டர்ஸ் வாங்குகிறாங்க, நிறைய பாரோவர்ஸை பிடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 100% கரெக்டாக எவாலுவேட் பண்ணிட்டாங்களா பாரோவரோட ப்ரொஃபைலை அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது. என்பிஎஃப்சியும் யாருக்கு லெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அகெயின் அன்செக்யூர்டு பாரோவர்ஸ்க்கு தான் நிறைய லெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து தி நம்பர் ஆஃப் இது பார்த்திங்கன்னா அன்செக்யூர்ட் பாரோவர்ஸ் வந்து 15% மேலே போயிடுச்சுங்கிறாங்க. ஓகே, அதாவது 15% முன்னாடிலாம் 15% ஆஃப் ஜிடிபி வந்து சேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ 15% மேலே போயிடுச்சு. அப்போ இந்த அன்செக்யூர்டு பாரோவர்ஸு மோர் தென் சேவிங்ஸு அவங்க வந்து தே ஆர் பாரோயிங்னு அர்த்தம். இது வந்து ரொம்ப பேட் சைன் ஆக்சுவலாக. அப்போ வந்து நாளைக்கு வந்து டிஃபால்ட் ஆச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் எப்படி இண்டஸ்ட்ரி டிஃபால்ட் ஆகி பேங்க்ஸ்லாம் ப்ராப்ளத்தில் மாட்டினாங்களோ அதே லெவலுக்கு வந்து இதுவும் போயிடும் அப்படின்ட்டு ஆர்பிஐ வந்து காஷன் பண்ணியிருக்காங்க எல்லா பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சியை. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இதில் வந்து டெலின்குவன்சி அப்படின்னு, அதாவது டிஃபால்ட் வந்து ரொம்ப குறைச்சிருக்கு. அதனால் இது வந்து அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது. பட் வந்து எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்க போது நீங்கள் அன்செக்யூர்ட் லோனை நிறைய கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அப்புறமேல என்ன ஆகும்னா ஒன் டே வந்து அதுவும் டிஃபால்ட் ஆக ஆரம்பிக்கும், அதோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேங்க்கில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. பேங்க்லேருந்து எல்லா பேங்க்லேருந்து வெளியே வந்துட்டேன் எக்ஸப்ட் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் பேங்க் இந்த ப்ரைவேட் செக்டர் என்னுடைய வியூவில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு. அண்டு இப்போ மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங், ஸோ அதில் நல்ல பிளேயரை சூஸ் பண்ணி அங்கே போயிட்டேன் நான். ஸோ அதனால் வந்து பேங்கிங்கில் வந்து எனக்கு வந்து கர்நாடகா பேங்க் அண்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு. ஸோ இது மட்டும் தான் என்கிட்ட இருக்குது போர்ட்ஃபோலியோவில். இப்போ மித்த பேங்க்லேருந்து வெளியே வந்துட்டேன் நான். ஓகே சார். பரத் அருள் பாலாஜி அமீன்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. பாலாஜி அமீன் சரி, அவங்களுக்கு தான் அந்த ப்ரொமோட்டர்ஸ், இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் அந்த இஷ்யூஸில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ கிரேட் கம்பெனி. பட் இதுலேருந்து வெளியே வந்தோன்னு தான் தெரியும். பட் அது ரிசால்வ் ஆகிட்டு தான் என்னென்னு தெரியல. எனக்கு இது வந்து அட்லீஸ்ட் 2 days ஓல்டு நியூஸ். ஓகே, பாலாஜி அமீன்ஸ்.
எல்லாம் தேர் ஒன்லி டூ ஆப்லி, ஒன்று ஆல்கல் அமீன் அண்ட் பாலாஜி அமீன். இவங்க 2 பேரும் விட்டால் ஆளே கிடையாது. அந்த அமீன்ஸ் வந்து ரொம்ப எசென்ஷியல் ப்ராடக்ட் இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்களோட பிக்கஸ்ட் கஸ்டமர் ஃபார்மா இண்டஸ்ட்ரி தான். ஸோ இது வந்து யாருமே இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி அவ்வளோ ஈஸியாக யாரும் போட முடியாது. கிரேட் என்ட்ரி பேரியர் ஆல்சோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு உண்டு. ஸோ இதுதான் ஒரு ஓவர் வியூ ஆஃப் இட். பட் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் பாலாஜி இண்டஸ்ட்ரி பற்றி, பாலாஜி அமீன்ஸ் பற்றி வீடியோ மீம். குருஜி, இப்போ நான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறதை விட இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறேன், எஸ்பெஷலி இன் ஃபார்மா பேஸ், இஸ் தட் ஓகே அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, இடிஎஃப் வந்து எப்பொழுதுமே பண்ணிகிட்டே இருக்கணும். இடிஎஃப்ல வந்து நீங்கள் வந்து ஆல்வேஸ் யூ கேன் டூ த எஸ்ஐபி ஆல்வேஸ். இடிஎஃப்ங்கிறது பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட். இடிஎஃப்ங்கிறது டெய்லி நீங்கள் டிஃபன் சாப்பிட்ற மாதிரி. ஸ்டாக் வாங்குறதுங்கிறது அப்பப்போ போயிட்டு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அதனால் இடிஎஃப்ல எப்பொழுதுமே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுவும் ஃபார்மா பேஸ் வந்து இந்த ஃபார்மா இது வந்து ஃபியூ ஃபார்மா கம்பெனிஸ் எக்ஸப்ஷனலி நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டில் அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து நல்லா போயிட்டுருக்கனால. ஸோ அதனால் 20 கம்பெனிஸ் இருக்குது ஃபார்மா பேஸில். ஸோ டெஃபினட்டாக வந்து தே வில் டூ மச் பெட்டர். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனி சூஸ் பண்ணுறதுக்கு பதில் ஃபார்மா பீஸுங்கிற இல்லாட்டா இடிஎஃப் அந்த ரிலேட்டட் இடிஎஃப்பை சூஸ் பண்ணுறது பெட்டர். பட் ஆனால் சி தட் ஒரே ஒரு 2 ஃபியூ திங்ஸ் மட்டும் பார்க்கணும். அதோட புக் வேல்யூவும் இதுவும் மார்க்கெட் ரேட்டும் எப்படி கோட் ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். செகண்ட் வந்து அதோட யூனோ வால்யூம் ஆஃப் ட்ரேடு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. தென் வந்து ட்ராக்கிங் எரர் அண்டு யூனோ தி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அது எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் யூ ஆர் ஹாப்பி ஆர் இண்டஸ்ட்ரியிலே பெஸ்ட்டுன்னு இருக்கிறப்ப நீங்கள் யூ கேன் பை இடிஎஃப். கார்த்திகேயன், ப்ளீஸ் டாக் அபவுட் வேதாந்தா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போதான் அனில் அகர்வால் வந்து ஒரு விளம்பரத்தில் பேசிட்டு போனார். அந்த விளம்பரம் 2 நிமிஷம் ஓடிட்டு இருந்துச்சு. பார்த்துட்டு இருந்தால் டக்குன்னு வேதாந்தா பற்றி பேசுங்கன்னு இவர் கேட்குறாரு. ஓகே, அடுத்தது செந்தில் முருகன், அவரும் 5 minutes கேட்டிருக்காரு. 5 minutes. திவ்யா, is good time to have 50 to 70% in small cap and rest of the portfolio in mind and large caps. Considering small caps with fair valuations, how to think in a big picture like 15 years time duration கேட்டிருக்காங்க. இப்போ தான் நான் ரீசெண்டாக அந்த ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் பற்றி பேசினேன். இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருமே வந்து இந்த ஸ்மால் கேப் பற்றி நம்ம எல்லாருமே நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்மால் கேப்பில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு இந்த ஸ்மால் கேப்பில் தான் த ப்ராப்ளம் இஸ் சடனாக இந்த நல்லா இருக்கிற மார்க்கெட்டில் ஹியூஜாக ரைஸ் ஆகும். பட் அதே சமயத்தில் மார்க்கெட் குறைய ஆரம்பிச்சுன்னா இதுவும் ஹியூஜாக ஃபாலோ ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அந்த டேஞ்சர் வந்து ஆல்வேஸ் தேர். அண்ட் அந்த சி தட் அந்த ப்ரமோட்டர்ஸ், த கம்பெனி அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். அண்ட் டெஃபினட்டாக வந்து நீங்கள் அதில் போய் எஃப்ஐஐஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க அதில். ஆனால் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நீங்கள் சூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி பார்க்கலாம். பவர் கட் ஆயிடுச்சு. என்ன சோதனை என்ன சோதனை?